ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவதானியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நவதானியங்கள், சிறுதானியங்கள் இது நம்ம பாடிக்கு பாடி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம டெய்லி லைஃப்பில் கம்பல்சரி நம்ம மில்லட்ஸ், ஸ்மால் கிரைன்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ என்னென்ன நவதானியங்கள் இருக்குது நம்ம பார்க்கலாம். நெல், கோதுமை, துவரை, எள், உளுந்து, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, கொள்ளு இதான் 9 வகையான நவதானியங்கள். இந்த நவதானியங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா புரோட்டீன், பாஸ்பரஸ், அயர்ன், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் பி ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த நவதானியங்கள். அது மாதிரி இது பிளட் சுகர் லெவலையும் பிளட் கொலஸ்ட்ராலையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஹீமோக்ளோபின் லெவல், அயன் கண்டென்ட் இருக்கிறனால ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அது மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது ஃபீவர், ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி லேடிஸ்க்கு இருக்கிற ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. இந்த கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு இதெல்லாம் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், இல்லாட்டி முளை கட்டி வச்சு ஸ்ப்ரவுட்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பயிறு நம்ம சூப்பாக எடுத்துக்கிட்டோம்னா, தண்ணியில் வேக வச்சு சூப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம இன்டெஸ்டைன், ஸ்டொமக்கில் உள்ள புண்கள்லாம் ஆறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த உளுந்து களியாக செஞ்சு சாப்பிடும் போது அது நம்ம பாடியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காக, நம்ம போன்ஸு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மசில் ஸ்ட்ராங்னஸ்க்கும் இந்த நவதானியங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போடுறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.